அதுல இருந்து சரவண பேசவே மாட்டேங்கிறான். சரவணன் கொஞ்சம் பிஸியா இருக்கா முதலாளி. என்ன கூட்டிட்டு வந்துட்டு நீங்க என்னப்பா தனியா பிஸியா இருக்கிறீங்க? இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. தார் ரோட்ல சட்டையை பிடிச்சி தானே எடுத்துட்டு 3, 2, 1, go! அம்மால தூக்கி சொருகணும் உங்க அம்மால. காதல் தோல்வி பெருசா நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு நம்ம ஒன்னும் ஆடம்பர வாழ்க்கை வாழல வாயிட்டேன். நம்ம வருத்தப்படுறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. சோத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை. நம்ம வாழ்க்கை பிரச்சனை தான். 3 வேளை நல்ல சோறு கிடைச்சி, நல்ல வேலை இருந்து, நல்ல வீடு இருந்து, அடுத்த வேலை செலவுக்கு கவலைப்படுறதுக்கு பிரச்சனை இல்லாதவன் தான் இந்த மாதிரி வெட்டி விஷயத்துல பிரச்சனை அடிச்சு தேவையில்லாம வருத்தப்பட்டிருப்பான். ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்லவே? நடிகர் வடிவேலு ஒருமுறை கூறினார், Just call anonymous. You call anonymously. They know me. They know my voice. They'll know me. Please, you got to do it for me. I'm begging you. Please. Please. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. ப்ரோ லூசு குதி மாதிரி பேசாத ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. எனக்கு மோட்டிவேஷன் வேணும் ப்ரோ, எனக்கு மோட்டிவேஷன். இதுல எங்க ப்ரோ மோட்டிவேஷன் இருக்கு? Give up. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். திமுக கொடியில வந்து கருப்பு செப்பு, அண்ணா திமுக கருப்பு செப்பு வெள்ளை, ஸ்டாலின் கலைஞரோட புள்ள.
சிங்கம் களை இறங்கிருச்சு. இந்த பக்கம் சசிகலா, இந்த பக்கம் தினகரன், இந்த பக்கம் பல துருவங்களில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. அவங்க ஒரு துருவம், இவங்க ஒரு துருவம். இவங்களுக்கு எல்லாம் கர்வம், அதனாலதான் ஆயிட்டாங்க துருவம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு தலை, மறைந்து விட்ட புரட்சி தலைவர் அம்மா ஒரு தலை, இது 2 பேரும் சேர்ந்தா ரெட்டை இலை. ஆனா அதை உடைக்கிறதுக்கு இன்னைக்கு போய் ஏற்பட்டிருக்கு ஒரு புதிய நிலை. அதுக்கு காரணம் 2 தலை. நெறியாளர் உங்களுக்கு இருக்க வேண்டும் நயம், என்னிடத்தில் எப்போதும் வராது பயம். காரணம் என்னோட உள்ளமிப்பு நெருங்கி கொண்டிருப்பது இறைவன் பயம். எனக்கு வரும் ஜெயம், எனக்கு ஏது பயம். காய்த்த மரத்துக்குத்தான் கல்லடி, என் மகன் காய்த்த மரம், அவன் நெஞ்சிலை பாய்ந்து விட்டது உரம். அவன் கலை என்பது அவன் இறைவனிடத்தில் பெற்று வந்த வரம். சிம்புவுடைய படப்பிடிப்புக்கு வந்து ரெட் கார்டு போடுறாங்க, நீங்க பேசுறீங்க, சிம்புடைய தாயார் பேசுறாங்க, ஆனா சிம்பு மௌனமா இருக்கிறார். ஏன்? நான் பேசுவேன், என்னுடைய துணைவியார் உஷா ராஜேந்தர் பேசுவாங்க, நாங்க பேசுவோம். சிம்புவை படைச்சது பிரம்மா, சிம்புக்கா பேசுவாரு அவங்களோட அம்மா. நாங்க இல்ல சும்மா, எங்களை நினைச்சிட கூடாது சும்மா. டி ராஜேந்தர் நான் சம்பாதிச்ச இடத்தை கூட விப்பேன், ஆனா தன்மானத்தை விற்க மாட்டேன், சுயமரியாதை விற்க மாட்டேன், கௌரவத்தை விற்க மாட்டேன், வைராக்கியத்தை விற்க மாட்டேன், துணிச்சலை விற்க மாட்டேன். சத்தியம் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தபடி நிற்பேன். சிம்புக்கு கல்யாணம் நடக்கும்னா என் பையன் இருக்கணும் நல்லா, கல்யாணம் வாழ வேண்டும் நல்லா. அதற்கு காரணம் இன்ஷா அல்லாஹ். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க, சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்மந்தம் பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஒருவன் ஜன்னல் வச்ச ஜாக்கெட் நீங்களும் பாடுங்களா? புண்ட சிறுசு யோதா புண்ட பெருசு உங்களுக்கு தான் ஊருக்குள்ள ரொம்ப மவுசு. ரேஸ்கோஸில் வீடு போக என்ன கேடு, பேசி பேசி போக்காத எந்த மூடு சொல்றேன் பாடு. பஞ்சமில்ல நஞ்சமில்ல புதுக்குத்த பஞ்சமில்ல, கஷ்டமில்ல நஷ்டமில்ல, நாக்கு போட்ட இஷ்டமில்ல, ஒல்லு மொத்த மங்கம்மா வீடு வாசல் எங்கம்மா. आएगी तू, आए हो तुम मस्तानी कब आएगी तू, बीती जाए जिंदगानी कब आएगी तू, चलिया तू चलिया. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கை விட்டுடுவான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், கை விட மாட்டான். ஹலோ சொல்லு மச்சி. மச்சான் நான் இப்ப கட் பண்றேன், திருப்பி நான் அர்ஜென்ட்டா கூப்பிடுறேன். ஏய் என்னடாச்சி? ஹலோ என்ன மச்சி, ஏதாவது பிரச்சனையா? இல்லடா, இன்கமிங் வருதான்னு டெஸ்ட் பண்ணேன். இதுக்கா கால் பண்ண சொன்னேன், அறிவில்ல? இல்லடா, உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் ஃபோன் பண்ண சொன்னேன். நான் உன்னை அப்பா கூப்பிடுறேன். ஏய்